அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு ரவிக்குமார் சார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது பொதுவாக கண் பார்வைக்கு 2ஆம் பாவத்தையும், கண் பார்வை கிரக காரகமாக சூரியனையும், கண்ணில் உள்ள நரம்புகளுக்கு புதனையும், அழகிய கண்களுக்கு சுக்கிரனும் பார்க்க வேண்டும் என்பது உங்கள் மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது என கேள்வி. ஓர் ஜாதகர் ஒருவருக்கு இடது கண்ணில் மட்டும் நரம்பு பிரச்சனை என்றால் எந்த பாவத்தையும், அதேபோல் வலது கண்ணில் மட்டும் நரம்பு பிரச்சனை என்றால் எந்த பாவத்தையும் ஆராய வேண்டும் என்று அருள் கூர்ந்து கூறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. பொதுவாகவே நம்ம மூளையில் இடது வலது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது சார். அது வலது, அதாவது மூளையிலேருந்து இடது வலதுன்னு வந்துட்டு அப்படியே நம்ம அந்த கழுத்துக்கு அப்புறம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வலது பக்க மூலையில் இருக்கிற நரம்புகள்லாம் இடது பக்கமாகவும், இடது பக்க மூலையில் இருக்கிற நரம்புலாம் வலது பக்கமாக போகிற மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் ரீதியாக கூட அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, சித்த மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு நபர் சொன்னது எனக்கு. அது அப்புறம் அறிவியல் ரீதியாகவும் யூடியூப்லாம் போய் செக் பண்ணும்போது அது மாதிரி உண்மை தான் சொல்கிறாங்க. அதாவது வலது பக்க மூலையில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே அப்படியே கிராஸ் ஆகிட்டு ஒரு பெருக்கல் குறி மாதிரி இடது பக்கம் வந்துடுது. இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் போயிடுது மூளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் 2வது வீடு ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வலது பக்க மூளை ஆக்டிவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வலது பக்க மூளை சென்டிமெண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு வலது பக்க மூளை நல்லா இருக்கும். இடது பக்க மூளை லாஜிக்கல் சம்பந்தமான விஷயத்துக்கு இடது பக்க மூளை நல்லா இருக்கும். அதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவங்களுக்கு இடது பக்க மூளை ஆக்டிவாக இருக்கும். உணர்ச்சி ரீதியாக அந்த கதை எதிர்த்து, கட்டுரை எதிர்த்து, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க, குறிப்பாக ஜோதிடர்களுக்கெல்லாம் வலது பக்க மூளை நல்லா இருந்தால் தான் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். உடனுக்குடன் பேசக்கூடிய திறமை, ரொம்ப யோசித்து நிதானமாக பேசாமல் டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடிய திறமைலாம் வலது பக்க மூளை நல்லா இருக்கும். அதுக்கு லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, வலது பக்க மூளை ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உடம்புல இடது பக்க பார்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இடது பக்க மூளை ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வலது பக்க பார்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு அனுமானம் தான். அநேகமாக இது சரியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த கேள்வி கேட்டதால். அப்போ ஒருத்தருக்கு 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா, அந்த 2ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொண்டிருக்குன்னா, லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா அப்போ வலது பக்க மூளை ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடது பக்க உறுப்புகள் நல்லா இருக்கும், வலது பக்கத்தில் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம மூளையில் வலது இடதுங்கிறது அங்கே கழுத்துலேருந்து வெளியே வரும்போது உல்டாவாக மாறிடுது. வலது பக்க மூளையில் இருக்கிற அந்த விஷயங்கள், அதாவது வலது பக்க மூளை இடது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது. இடது பக்க மூளை வலது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? 2வது நம்ம உடல் கூறல் இருக்கிறது எல்லாமே அரிசாண்டலாக தான். 2ஆம் பாவனா அரிசாண்டலாக வரக்கூடாது தான். 3ஆம் பாவனா வெற்றிகளாக எதுவும் இல்லை. அதாவது 2ஆம் பாவம் வலது கண்ணு, 4ஆம் பாவம் இடது கண், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இங்கே சரியாக வராது. அது ஏன்னா அது சரியா அப்படின்னா நம்ம நான் 2ஆம் பாவம் கண்ணுன்னா 4ஆம் பாவம் லங்ஸ் தானே ஒழிய, அதாவது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு மனுஷனை நிற்க வச்சுட்டு அரிசாண்டலாக கோடு போட்டால் எப்படியோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பார்ட் 1ஆம் பாவனா தலை, நெற்றிக்கு மேல் பகுதி, 2ஆம் பாவனா முகம், 3ஆம் பாவனா கழுத்து, 4ஆம் பாவனா லங்ஸு, 5ஆம் பாவனா ஹார்ட், அந்த மாதிரி தான் அரிசாண்டலாக தான் வருதே ஒழிய 1 2 3ன்னு போடுற மாதிரி வெர்டிகலாக வரல. வெர்டிகலாக இந்த பகுதி ஒரு பார்ட்டு, அந்த பகுதி ஒரு பார்ட் அப்படின்னு வரல. ஆனால் என்னன்னா, மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் வலது பக்கத்திலிருந்து வரும்போது அப்படியே உல்டாவா வலது பக்க மூளை இடது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது, இடது பக்க மூளை வலது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது. அப்படிங்கிற வகையில் ஒருத்தருக்கு லக்னபாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவர்களுக்கு வலது பக்க மூளை வலுவாக உள்ளது, அதனால இடது பக்க உறுப்புகள் வலுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்ன பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு இயற்கையாகவே இடது பக்க மூளை வலுவாக உள்ளது, அதனால வலது பக்க உறுப்புகள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். பொதுவாக 8 12 பார்க்கும்போது 2 பக்கம் மூளையும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். 8 12 என்பது அகத்துக்கும் தீமை, புறத்துக்கும் தீமை. 5 9 அகத்துக்கு நல்லது, புறத்துக்கு கொஞ்சம் தீமைன்னு சொல்லுவோம். அந்த வகையில் அந்த 8 12 வரும்போது அங்கே ரெண்டுமே பிரச்சனை. அங்கே வலது இடதுன்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? 2 4 6 10ன்னு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு இடது பக்க மூளை வலுவாக இருக்கிறது, அதனால் வலது பக்க உறுப்புகள் வலுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நிறைய யாருக்கெல்லாம் பாதிப்பு வந்திருக்கோ அந்த
நபர்களை அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இதனுடைய விஷயங்கள் நமக்கு தெளிவரும். ஜோதிடங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த கூட்டு முயற்சியில் நம்ம வந்து வரக்கூடிய ஜாதகத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி குறிப்புகள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 10 ஜாதகத்தை இதேமாரி உதாரணத்துக்கு இது எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, இந்த கிட்ட பார்வை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து அதிகமாகவும் இன்னொரு கண்ணில் கம்மியாகவும் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். பொதுவாக லக்ன பாவம் 7 தொடர்பு கொள்றவங்களுக்கு ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புலாம் யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ இவங்களுக்கு தான் ஒரு பக்க உறுப்பு நல்லா இருந்து இன்னொரு பக்க உறுப்பு சரியில்லாமல் இந்த மாதிரி அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. லக்ன பாவம் பொதுவாக 7ன்னு தொடர்பு கொள்ளும் போது ரெண்டுமே சமமாக இருக்கும்போது, இப்போ கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது 2 கிட்னியும் சமமாக இருக்கும். லக்ன பாவம் 7ன்னு தொடர்பு கொண்டா ஒரு கிட்னியில் பிரச்சனைனா 2 கிட்னியில் ஒரே மாதிரி பிரச்சனை. இதே லக்ன பாவம் 6ன்னு தொடர்பு கொள்ளும்போது உடல் பகுதியில் ஒரு பகுதி உயர்ந்தும் இன்னொரு பகுதியும் தாழ்ந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணும்போது நமக்கு தெரிய வரும்.